தினமொரு வசனம். மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமணமான புதிதில் தன் கணவனை சந்தோஷப்படுத்தும் நோக்கத்துடன் ஒரு பெண் பிரியாணி செய்தாள். ஆனால் அந்த கணவன் அதனை சற்றும் பிரியமாக சாப்பிடவில்லை. ஏனென்றால் அந்த பிரியாணியில் எந்த சுவையும் இல்லை. ஆனால் ஒரு சுவையான பிரியாணியில் என்னென்ன பொருட்கள் சேர வேண்டுமோ அவையெல்லாம் அவள் செய்த பிரியாணியிலும் சேர்ந்திருந்தது. ஆனால் சுவையோ இல்லை. ஏனென்றால் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களும் சேர்ந்திருந்தாலும் அதனை உரிய விதத்தில் சமைத்தால்தான் சுவையுடையதாக இருக்கும். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இப்படியாகவே உள்ளது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் முக்கிய விஷயங்களாக எண்ணப்படும் ஜெபம், வேத வாசிப்பு, விசுவாசம், உபவாசம், ஆராதனை, பக்தி, சில ஒழுங்குகள், ஊழியம் என எல்லாம் அங்கே இருக்கும். ஆனாலும் ஆவிக்குரிய சுவையும் வாசனையும் பிரகாசமும் அங்கே இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஜெபிப்பதையும் விசுவாசிப்பதையும் வேதம் வாசிப்பதையும் உபவாசிப்பதையும் ஆராதிப்பதையும் பாடுவதையும் துதிப்பதையும் காணிக்கை கொடுப்பதையும் ஊழியம் செய்வதையுமே ஆவிக்குரிய வாழ்க்கை என்று எண்ணுகின்றனர். ஆனால் உயர்ந்த நற்குணங்கள் நம்மிடம் வெளிப்படுகிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதற்குரிய பரிசுத்த வாசனை உடையதாக உள்ளதா? அன்பு, தாழ்மை, சாந்தம், பிறர் நலன் விரும்புதல், கபடமற்ற மனநிலை போன்றவைகள் அனுதின வாழ்க்கையில் வெளிப்படுகின்றனவா என்றெல்லாம் யோசித்து பார்ப்பது இல்லை. நாம் ஒரு இலக்கோடும் எதிர்பார்ப்போடும் விளைவுகளை குறித்த விழிப்புணர்வோடும் உயர்ந்த ஒரு குணாதிசய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற கொள்கையோடும் வாழாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை சுவை பெறாது. நாம் என்ன செய்கின்றோம் என்பவைகளை கவனித்தால் நாம் சிறப்பான ஆவிக்குரியவர்கள் போலவே தோன்றுவோம். நாம் எப்படி இருக்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம், நம்மிடம் பிறர் காண்பது என்ன என்ற விதமாக சிந்தித்தால்தான் உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் உருவாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஆவிக்குரிய விதத்தில் தேவனுக்கு பிரியமான உத்தமமான உண்மையுள்ள மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.